உற்சாகமான இரவு வணக்கம். சன்ரைஸ் செய்திக்காக இணையவழ செய்தி தொகுப்புடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேனா, ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோத்தபய ராஜபக்ச ஆகியோரை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கத்தோலிக்க மக்கள் தொடர்பு பணிப்பாளர் அருள் தந்தை யூட் கிருஷாந்தா இதனை தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடிய பெண்ணொருவர் கட்டுநாயக்கா பண்டாரநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் 11,123 கிராம் கஷிஷ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அதிகாலை 2:50 மணியளவில் கனடாவில் இருந்து டோகா வழியாக கட்டார் ஏர்வேஸ் விமானத்தில் இலங்கை சென்ற 37 வயது கனடிய பெண் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை சுங்கத்தின் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் அந்த பெண்ணின் பயண பொதிகளை சோதனையிட்ட போது சுமார் 181 மில்லியன் ரூபாய் மதிப்புடைய கஷிஷ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. நாட்டின் அடுத்த துணை ஜனாதிபதி தேர்வு பட்டியலில் ஜம்மு காஷ்மீர் கவர்னர் உள்ளிட்ட பலரின் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளன. நாட்டின் 14வது துணை ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜக்தீப் தன்கர் நாட்டின் 14வது துணை ஜனாதிபதியாக நேற்றைய தினம் திடீரென ராஜினாமா செய்துள்ளார். 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியுடன் அவரது பதவிக்காலம் முடிய இருந்துள்ளது. ஆனால் பதவிக்காலம் முடியும் முன்பே பதவியை ராஜினாமா செய்துள்ளார். உடல்நிலையை காரணம் காட்டி தமது பதவியை தன்கர் ராஜினாமா செய்வதாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஆனால் ஜூலை மாதம் 10ஆம் தேதி பல்கலை நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்க தன்கர் 2027ஆம் ஆண்டு வரை பதவியில் இருக்க போவதாகவும் அதன் பின்னர் ஓய்வு என்பது சரியாக இருக்கும் என்றும் கூறியிருந்தார். பார்லி கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் அவரது ராஜினாமா பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தாலும் அடுத்த துணை ஜனாதிபதி யார் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. இந்த பட்டியலில் தற்போது பலரின் பெயர்கள் அடிபட தொடங்கி இருக்கின்றன. அவர்களில் ஜம்மு காஷ்மீர் துணை நிலை கவர்னர் மனோஜ் சின்ஹா பெயர் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இவர் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் போர் நிறுத்தம் ஒன்றை கொண்டு வரும் நோக்கில் 25 நாடுகள் இணைந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளன. அவற்றில் பிரான்சும் உள்ளது. உடனடி போர் நிறுத்தத்துக்கு அழைக்கப்பட்ட இந்த கூட்டறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இதில் பிரான்ஸ், பிரித்தானியா, கனடா, ஜப்பான் போன்ற நாடுகளும் அடங்கியுள்ளன. குறித்த அறிக்கை ஜூலை மாதம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை வெளியிடப்பட்டுள்ளது. நாங்கள் கூட்டாக இணைந்து அவசரமான செய்தியை வெளியிடுகிறோம். காசாவில் உடனடியான போர் நிறுத்தம் வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் சுரங்க தொழிலாளர்கள் சென்ற பேருந்து விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்ததுடன் 20 பேர் காயமடைந்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவினால் நேற்றைய தினம் உக்ரைன் மீது ஏவப்பட்ட ஏவுகணை தாக்குதல் காரணமாக 2 கொல்லப்பட்டதுடன் 15 பேர் காயமடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.